பல நேரங்களில் நம்ம பலரையும் மரியாதையாக பார்ப்போம், அவங்கள வணக்கங்க சொல்லுவோம், அவங்க மேலே ஒரு மரியாதையெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம மேலேயே நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பல பேர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையோ அல்லது ஒரு விரக்தியோ கூட இருக்கலாம் நமக்கு. ஆனால் முதல்ல நாம் நம்மளை மதிக்கணும்ல. மற்றவர்கள் நம்மளை மதிக்கிறது மதிக்காதது அது ரெண்டாவது தானே. முதல்ல நாம் நம்மளை மதிக்கணும்ல. நம்ம மேலே நமக்கு எப்போ சுய மதிப்பீடு அதிகமாகும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை வச்சு தான் இந்த சுய மதிப்பீடு அதிகமாகும். அப்போ நம்ம ஒரு சுய கௌரவமா சுய மதிப்பீடோட நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்னது? நற்பண்பு. யார் ஒருத்தவருக்கு தன்னுடைய நற்பண்புகளின் மீது ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா அவருக்கு சுய மதிப்பீடு அதிகமாகும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவரால் தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட என்னால் முடிச்சிட முடியுங்க, அந்த இலக்கை என்னால் இலகுவா அடைஞ்சிட முடியுங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எப்போ தெரியுமா வரும்? நம்ம மேலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்பண்பு பொறுத்து தான். ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னாக்கா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, கண்டிப்பாக நான் அதை முடிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய சுய மதிப்பீடு அதிகமாகணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னது? நற்குணம். அதை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம ஆன்மீகத்தில் ஆத்ம பலம்னு சொல்லுவோம். எப்போ ஒரு மனுஷனுக்கு ஆத்ம பலம் இருக்கும்? அவங்கிட்ட அற்புதமான நற்குணங்கள் எப்போ புதைஞ்சு கிடக்குதோ அப்போ அதை எப்பெல்லாம் அதை வெளிக்காட்டுறானோ அப்பெல்லாம் அவன் ஆத்ம பலத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம்.